தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும். திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டுவாடி ராசாத்தி ஒன்ன நீயே காப்பாத்தி. ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. நம்ம எங்க போறோம்னா கேரளாக்கு. மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கேரளாக்கு. ஸோ கேரளா விளாக் தான் இங்கே பார்க்க போகிறோம். பஸ் ஏரியாச்சு. தாராபுரத்துலேருந்து நம்ம கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணுற விளாக் ப்ளஸ் அங்கே நடக்கிறது எல்லாம் தான் பார்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த பஸ்ஸில் ஏறினோடனே தாராபுரத்தில் இடம் இல்லை. அதனால் வந்து ஒரு அங்கிள் பக்கத்தில் தாத்தா பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. ஆஃப்டர் 5 minutes வந்து கண்டக்டர் அங்கிள் வந்து மாற்றி விட்டுட்டாரு. அப்புறம் நானும் எங்கள் ஆச்சியும் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே சீட்லேயே உட்காந்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தேனிக்கு வந்து நம்ம போகணும். ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம் இந்த டைமு. முன்னாடி எப்போயாவது வந்து ட்ரெயினில் போவோம். இப்போ வந்து பஸ்ஸில் போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தேனி. கிட்டத்தட்ட தாராபுரம் டு கேரளாவுக்கு வந்து 1 day ஃபுல்லாக, இல்லைன்னா நைட் ட்ராவல் பண்ணோம்னா நைட் 10 மணி இருந்தால் காலையில் 6 o'clock வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பகலில் வேறு கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. ஒட்டஞ்சத்திரம் தாண்டி போயிட்டே இருக்கும். வழியில் நிறைய ஊர் நடுவில் வரும். அதில் நிறைய ஊர் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் நான் போகிறேன், ரொம்ப நாள் கழிச்சு. அதை ஓப்பன் பண்ணும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் கடைசியில் என் கையெல்லாம் பிளாக் ஆகி கை தான் வலிச்சது மிச்சம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட தேனி பக்கத்தில் வந்து போயிட்டோம். அங்கே வந்து நிறைய கோயில், போகிற வழியில் வந்து நிறைய கோயிலெலாம் பார்த்துட்டே போனோம் தேனியில். ஆஃப்டர் தட் தேனி தாண்டி போயிட்டே இருக்கும்போது அங்கே நடுவில் குட்டி குட்டி ஊர் வரும்னு சொன்னாலே, எனக்கு அதை எங்கள் ஆச்சியில் கேட்டுக்கிட்டே போனேன் பக்கத்தில். இப்போ ஆக்சுவலாக எனக்கு மறந்து போச்சு எடிட் பண்ணும்போது. ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும், தேனி காத்தூர் அந்த பாட்டிலே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. தேனி வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு நல்லா குளு குளுன்னு, அதுவே பாதி கேரளா மாதிரி தான் இருக்கும். தேனி தாண்டி போய்கிட்டே இருந்தோம். ஸோ அங்கே வந்து பாருங்க, ஒருத்தர் தோசையில் ஊற்றுறாரு. அதையெல்லாம் நான் ஜூம் பண்ணி ஆக்சுவலாக எனக்கு பசி, காலையில் நாங்கள் சாப்பிடாம போயிருந்தோம். அதனால் போகிற வழியிலலாம் ஹோட்டலெல்லாம் பார்த்துட்டு நிறையா ஆக்சுவலாக அங்கே பிரச்சாரம்னு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ சம்திங் இதுக்காக பொலிட்டீஷியன்ஸ் யாரோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நியர் டு த தேனி பக்கத்தில் போயிட்டோம். அங்கே போனோடனே அடுத்து இறங்குனோடனே சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரெகுலராக. நாங்கள் போனோம்னா ஒரு ஹோட்டல் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் போய் சாப்பிட்றோம். ஸோ நாங்கள் இறங்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 minutesல இறங்கிடும். இறங்கி நான் தோசை வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஆச்சி வந்து வெண்பொங்கல் வாங்கிட்டாங்க. அப்போதைக்கு சாப்பிட்டு அடுத்து வந்து நம்ம குமுளிக்கு முன்னாடி கம்பம். நம்ம குமுளி பஸ் ஏறியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து குமுளிக்கே பஸ் கிடச்சிருச்சு. நடுவில் பாருங்கள் டிவியெல்லாம் சன் மியூசிக்லாம் ஓடிட்டுருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன். அதுக்கடுத்து குமுளிக்கு போகிற வழியில் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். நிறைய பேர்த்துக்கு தெரியும். அங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வரும், ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அது இந்த டைம் என்னால் போக முடியல. நான் 2 years முன்னாடி போனேன். அது லாஸ்ட்டாக வீரபாண்டி அதெல்லாம் தாண்டி சின்னமனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே தான் ஆக்சுவலாக முன்னாடி வந்து எங்கள் அப்பாலாம் படிக்கும்போது வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. அங்கே தான் தங்கி எங்கள் ஆச்சி எல்லாம் வீடெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் இப்போ தான் வந்து மாறிட்டோம். ஸோ சின்னமனூர் அது வந்து சந்தைக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஒரே போகிற வழி எல்லாம் வாழை மரம் தாங்க. வாழை மரம், தென்னை மரம் எல்லாமே பச்சை பசேன்னு இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன். கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது. ஃபுல்லாக மலை ப்ளஸ் தென்னை மரம். அந்த பக்கம் ஃபுல்லாகவே தோட்டம். தேனி, கம்பம், சின்னமனூர் இந்த இதுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாகவே தோட்டம் ப்ளஸ் பச்சை பசேன்னு தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி மலை அதெல்லாம் வரும்போது வந்து நம்ம குமுளி கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து மலை பகுதிகள் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா குமுளி. இந்த பெண்டிங்ஸ்லாம் வந்து ஹேர்பின் பெண்டிங் மாதிரி வளைச்சி இந்த வாமிட் எடுக்கிறவங்களாம் போகிறோம். கண்டிப்பாக வாமிட் எடுத்துருவோம்.
எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. எதுக்கும் நான் கவர்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன் சேஃப்டியாக. பட் எனக்கு வாமிட்லாம் வரல. நான் ஒரே தோசை சாப்பிட்டனால. இங்கேருந்து பார்த்தா வியூ பாருங்கள். கீழே இருக்க அந்த சின்னமனூர் அப்படியே தெரியும். அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பார்க்கலாம். பஸ்லேயே போகிறனால நம்ம இவ்வளோ இது பார்த்துட்டு போகிறோம். மோஸ்ட்லி நாங்கள் நைட் தான் போவோம். இன்றைக்கி இந்த டைம் தான் பகலில் போயிருக்கோம். ஃபுல்லாக என்னென்னமோ தொங்கிட்டெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக நடுவில் வந்து இப்போ ரொம்ப இதுன்னா குரங்கு, நிறைய குரங்கு. என்னோட இனம் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தானே அதுவும். ஸோ அதுவும் வந்து நிறைய பார்த்தேன். வர வழியில் போகிற வழியில் நான் வந்து பனானாஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது போகிற வழியிலலாம் போட்டுகிட்டே போனேன் அதுக்கு. அதுவும் வந்து சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து குமுளி ரீச் பண்ணிட்டோம். குமுளியில் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ குமுளியில் தான் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர். அங்கே தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்கே தான் வந்து இந்த ஒரு இதுக்கு அப்புறம் வந்து கேரளா, இந்த பக்கம் அடுத்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு குரங்கு வந்து அவங்களோட குழந்தைய வந்து எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக வந்துச்சு. நான் அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அழகாக இருந்துச்சு. அது எப்படி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த பார்டர் தான் வந்து இந்த பக்கம் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு கப்பிள்ஸ் வர போகிறாங்க. நடுவில் வந்து அங்கே ஒரு கேட் மாதிரி இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. அந்த கேட் வந்து மேலே ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த இது மாதிரி இருக்கிறது ஜேசிபிலேருந்து தொங்குற மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர். இப்போ இந்த பார்டர் தாண்டி வந்தாச்சு. அங்கே வந்து குமுளி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய ஜீப்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஜீப்பில் தான் வந்து நிறைய பேர் போவாங்க வருவாங்க. பஸ்ஸை காட்டிலும் ஜீப் நிறையா இருக்கும். ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த இடமே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்கும். 4 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அங்கே போய் 3:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 3 o'clock 1 hour கிட்ட சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பஸ்ஸை தேடுறதுக்கே பாதி இதாகி போச்சு. நேம் எழுதியிருக்கோம், அதான் தேடிக்கிட்டே போனோம். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப். இங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆச்சி நானும் வேக வேகமாக நடந்து எங்களோட பஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே தான் வந்து அந்த ஒயிட் கலர் பஸ் தான் வந்து எங்களோடது. அது வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து 1/2 hour 45 minutes ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். கேரளாவில் ஐஸ்கிரீமா அப்படிம்பிங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு போனோம். அங்கே வந்து வேறு பிராண்ட் இதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்கலாம். அங்கே வந்து நான் எப்பவும் போல் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கி சாப்பிட்ருந்தேன். எங்கள் ஆச்சி வந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து கேரளானாலே அழகாக தான் இருப்பாங்க. இதில் வந்து எல்லாம் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு வந்துருந்தாங்க. நீயும் ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தாங்க. எனக்கு பெருசாக ஃப்ரீ ஹேர்லாம் பிடிக்காது. பட் அவங்க சொன்னாங்கன்னு விட்டேன். அடுத்து பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நிறையா செம கூட்டம் பஸ்ஸில். அதுக்கடுத்து வந்து பஸ்ஸில் கிட்டத்தட்ட எனக்கு 2% தான் இருந்தது. எல்லாத்துல விட ஹைலைட்டு 2%லேயும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த குட்டி பொண்ணு வந்து உட்காந்துருந்து அழகாக இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது. அதனால் அதையும் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம்.